பிரமிட் ஆன்மீக மன்றம் இயக்கங்கள் சார்பாகவும் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் உங்கள் எல்லோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆன்மாவின் ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த ஆன்மா அப்படிங்கிறது எப்பயுமே யூனிஃபார்மாவே இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. எப்படி நம்ம மனிதர்களோட கைரேகை வெவ்வேறு விதமா இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த ஆன்மாவும், ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்துவமா தான் இருக்கும். இந்த ஆன்மாவோட இருப்பு ஆரம்பமாகி ஒரு பியூர் தாட் ஃபார்ம்ஸால உருவெடுத்திருந்தா அது ஒரு எண்ணத்தால் அழியாத உயிரினமா இருந்திருக்கும். அதே மாதிரி இப்ப ஆன்மா அப்படிங்கிறது அழகு, கற்பனை, படைப்பாற்றலோட வெளிப்பாடுதான் சொல்றாங்க. அதனாலதான் பண்டைய எகிப்தியர்கள் ஒருத்தங்க ஆன்மாவை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட இதயத்தை கேட்கணும் அப்படிங்கறது சொல்றாங்க. இப்போ ஒரு ஆன்மா உடலை விட்டு வெக்கேட் ஆன பிறகு அது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள போகும்போது அங்க ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் அப்படிங்கறது இருப்பாங்க. அவங்கள போய் அவங்க மீட் பண்றப்ப அந்த நுழைவாயில்ல அந்த ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் அவங்களோட எனர்ஜியும் கம்பைன் பண்ணி இந்த ஆன்மாவும் சேர்ந்து ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இந்த குரூப்பா தான் இந்த ஆன்மாக்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் அப்படிங்கிறது இருப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்த பிறகு ஒரு பபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிப்பாங்களாம். நம்ம ஏற்கனவே ஒரு இதுல பார்த்திருக்கோம். ஒவ்வொரு குரூப்புக்கும் இடையில ஒரு கண்ணாடி மாரி பிரிவுகள் இருக்கும். அதே மாதிரிதான் அவங்க பபிள் மாரி ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இந்த ஆன்மாக்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அவங்களோட எனர்ஜிய இந்த ஆன்மாவோட எத்திரிக் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அது வழியா எனர்ஜிய செலுத்துவாங்க. அது எந்த டைரக்ஷன்ல இந்த ஆன்மாவோட பாடியில செலுத்தலாம் அப்படிங்கிறது அந்த ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் தான் பிரிஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சோலோட எனர்ஜி கண்டிஷன் எப்படி இருக்கு பார்த்துதான் அவங்க எனர்ஜிய செலுத்துவாங்க இந்த எத்திரிக் பாடி மூலியமா. இப்போ இந்த இது இது குணப்படுத்த இந்த ஆன்மா உள்காயமோ, ஒரு வெளிக்காயமோ, இல்ல மனரீதியா காயங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா, அது எப்படி குணப்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த ஆன்மா பண்ண நன்மைகள் மூலமா தான் அந்த குணப்படுத்துறது கூட கூட வெளிப்படுது. இப்போ இதுதான் ஆன்மா அதோட இலக்கை நோக்கி பயணிக்கும் போது இதுதான் தொடக்கம் அப்படிங்கிறது ஆகும். அடுத்து அவசர கால சிகிச்சை. இப்போ ஒரு ஆன்மா ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியோட இருக்குது. அது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள போகும்போது, அங்க ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் இந்த ஆன்மாக்களுக்கு குடுக்குறாங்க. இப்ப நாம எப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்களோ, அதே மாரி தான் ரொம்ப மோசமான நிலையில இருக்கிற ஆன்மாக்களுக்கும் இந்த மாரி எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. அங்க பிசிக்கலா, எமோஷனலா ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். இதுல ஒரு கேஸ் ஸ்டடில நிஜமா நடந்ததுல ஒரு ஆட்டோ டிரைவர் உயிரிழந்திருக்காங்க. அவங்க கால்ல அடிபட்டு தான் உயிரிழந்திருக்காங்க. அவங்க ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் இவங்களோட ஆறாவ ஒளி ஆற்றல செக் பண்றாங்க. அப்போ அந்த சேதமடைந்த ஏரியா இருக்கு இல்லையா, அந்த டேமேஜ் ஆன கால்ல இந்த ஸ்பிரிச் கைடோட எனர்ஜிய செலுத்துறாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு களிமண்ணால மோல்டு மாரி கிரியேட் பண்ணி, அந்த டேமேஜ் ஆன இடத்துல அந்த ஸ்மூத்தனிங் பண்ணி, திருப்பி மறு உருவாக்கம் பண்றாங்க. இந்த டேமேஜ் ஆன எனர்ஜி சோல்ஸ்க்கு. அடுத்து எத்திரிக் பாடி அல்லது ஆன்மா உடல் அப்படிங்கிற அந்த அவுட்லைன் இருக்கு இல்லையா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ஆன்மா அப்படிங்கிறது 3 லைட் எனர்ஜியா பிரிப்பாங்க. அதாவது 3 டைமென்ஷன்ல பிரிப்பாங்க. அதுல ஒரு போர்ஷன் ஆஃப் லைட் எனர்ஜி தான் உடல் வடிவமா எடுத்து வருது. மீதி 2 போர்ஷன் ஆஃப் லைட் எனர்ஜி அப்படியே அந்த ஆன்மா உலகத்துல தான் இருக்கும். எப்படி இப்ப பாம்புலாம் அது சட்டைய உரிக்கும். அது அதோட ஸ்கின்ன புதுப்பிச்சுக்கிறதுக்காக. இது அப்படியே ரிவர்ஸ். இந்த ஏற்கனவே இருக்கிற பழைய பிசிக்கல் பாடியோட அந்த அவுட்லைன் இருக்கு இல்லையா? அந்த எத்திரிக் பாடின்னு சொல்லப்படுறது. அது அப்படியே மறுபடியும் அந்த ஆன்மா உலகத்துக்கு அந்த ஆன்மா எடுத்துட்டு போகுது. அடுத்து நாம திருப்பி நம்ம நேச்சரா ஒரு கலர்ஃபுல் ஃபார்மால ஒரு எனர்ஜியோட ஆற்றல் வடிவமா திரும்பவும் நம்ம உருவெடுக்கிறோம். அடுத்து நம்ம ஒரு பாஸ்ட் லைஃப்ல ஏதாச்சும் நம்மளுக்கு சேதம் அடைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த உடல் முத்திரைகள்ல ஏதாச்சும் சேதம் அடைஞ்சிருக்குன்னா சேதம் அடைஞ்சிருந்தது அப்படின்னா, திருப்பி இந்த பிரசன்ட் லைஃப்ல அதே அந்த உடல் முத்திரைகள எடுத்து தான் அந்த ஆன்மா இருக்கு. ஒருவேள அந்த பாஸ்ட் லைஃப்ல சரியா டீப்ரோகிராமிங் பண்ணல அப்படின்னா, அந்த உடல் முத்திரைகள் அந்த ஆன்மா அப்படியே தான் எடுத்துட்டு வருது. இப்போ கடந்த காலத்திலேயோ ரொம்ப ஒரு மோசமான பிசிக்கலா, ஒரு எமோஷனலா ஒரு ஆன்மாக்கு காயங்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா, அந்த காயங்களையும் அப்படியே அந்த ஆன்மா உலகத்துக்கு திருப்பி அந்த ஆன்மா எடுத்துட்டு போகுது. இப்போ ஒரு ஆன்மாக்கு ரொம்ப ஒரு வயலன்ட்டான டெத் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா, உடனே அது உடல விட்டு வெளியேறணும் அப்படின்னு தான் அந்த ஆன்மாக்கள் நினைக்கும்.
அடுத்து வந்து ரெக்கவரி ஏரியான்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு. ஒரு மிதமான ஒரு சேதமடைந்த ஆன்மாக்கள் எல்லாமே வந்து இந்த ரெக்கவரி ஏரியால வந்து இருப்பாங்க. ஒரு ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு வர ஆன்மா வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா, இந்த குணப்படுத்துற அறை அப்படிங்கிறது வந்து இருக்கும். இதுல வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு சோல்ஸ்க்கு வந்து ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் வந்து எப்படி அமைவாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா, ஒரு கைண்ட் பெர்சனா வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து அமைவாங்க. இதே இது நீடி சோல்ஸ், அதாவது தேவைப்படுற ஆன்மாக்கள்லாம் எங்க கூட்டிட்டு போறாங்கன்னா, ஒரு அமைதியான இடத்துக்கு வந்து இவங்கள வந்து கூட்டிட்டு போறாங்க. ஹைலி டெவலப்ட் சோல்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா, அவங்களோட நெறைய வந்து அந்த ஆற்றலால, ஹைலி டெவலப்ட் அந்த ஆற்றலால, அவங்க வந்து ரெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க. அவங்க அடுத்தடுத்த அவதாரங்களுக்கு வந்து போய்க்கிட்டே தான் வந்து இருப்பாங்க. அதே மாரி இப்ப அட்வான்ஸ்டு சோல்ஸ் வந்து எத்தன தடவ வந்து அந்த வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு திருப்பி ஸ்பிரிச்சுவல்குள்ள வந்தாலும், சிறிது காலத்துல ஓய்வு எடுத்துட்டு, மறுபடியும் அவங்களோட வொர்க் என்ன? அவங்களோட பிளான் என்ன வச்சிருக்காங்க? அப்படிங்கிறத கன்டின்யூ பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு சில ஆன்மாக்கள் தான் அடுத்த அவதாரங்கள் எடுக்காம, அங்கேயே வந்து ஸ்பிரிச்சுவல்ல வந்து இருப்பாங்க. ஏன்னா, ஆன்மாக்கள் வந்து அவதாரங்கள் எடுக்கிறது அந்த ஆன்மாவோட விருப்பம் தான் தவிர, ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் வந்து யாருமே வந்து அந்த ஆன்மாக்கள் வந்து வற்புறுத்தவே மாட்டாங்க. அடுத்து வந்து ஓரியன்டேஷன் புரோகிராம் சொல்லி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல வந்து நடைபெறும். அங்க ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து இந்த ஓரியன்டேஷன் புரோகிராம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது எல்லா ஆன்மாக்கும் வந்து வேறுபடும். அது வந்து தீவிரமாவும் இருக்கும், மிதமாவும் இருக்கும். அந்த ஆன்மாவோட எனர்ஜி பொறுத்து தான். இங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஆன்மாவோட முடிந்து போன வாழ்க்கை இருக்கு இல்லையா? அந்த பாஸ்ட் லைஃப அந்த தொடக்கத்த வந்து விளக்குவாங்க. நீ எந்த இடத்துல இந்த மாரி வாழ்ந்திருக்க? நீ எந்த இடத்துல நல்லது பண்ணியிருக்க? நீ எந்த இடத்துல தீமை பண்ணியிருக்க? அப்படிங்கிறது எல்லாமே வந்து அங்க வந்து விளக்கப்படுவாங்க. அது யாரு பண்ணுவாங்க அப்டின்னா, அங்க இருக்கிற மூத்த கவுன்சிலர்ஸ், அப்புறம் கிரேட் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் எல்லாமே இது வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஓரியன்டேஷன் புரோகிராம் நடக்கிற இடம் எப்படி இருக்கும் அப்டின்னா, எர்த் செட்டப்ல வந்து இருக்கும். ஆனா எப்பயுமே எர்த் செட்டப்ல இருக்கும்னா, அப்படி இருக்காது. ஒவ்வொரு தடவையும் அந்த ஆன்மாக்கு ஏத்த மாரி அந்த செட்டப் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். இதுல வந்து கிறிஸ்டல் செட்டப்பும் இருக்கு, கார்டன் செட்டப்பும் இருக்கு. கிறிஸ்டல் செட்டப்ல ஒரு ஆன்மா வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றாங்க. அவங்க வந்து கிறிஸ்டல் செட்டப்ல வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள இருக்காங்க. அங்க எப்படி இருக்கும்னா, அங்க கலர்ஃபுல் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த நம்ம கிறிஸ்டல் வந்து பார்த்திருப்போம். உள்ளுக்குள்ள வந்து அந்த பிரிசம் மாரி வந்து ரிஃப்ளெக்ஷன்லாம் நடக்கும். அந்த ஜியோமெட்ரிக் ஆங்கிள்ஸ்ல வந்து. இது ஏன் கிறிஸ்டல் செட்டப் அப்டின்னா, அவங்க தாட்ஸ்க்கு வந்து கிளாரிட்டி வந்து குடுக்கும். இந்த கிறிஸ்டல் செட்டப் அதே மாரி நம்மளோட எனர்ஜிய வந்து பேலன்ஸ் பண்ணுது. நம்மளோட சிந்தனை விரிவாக்கத்த வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் இந்த கிறிஸ்டல் செட்டப் அப்படிங்கிறது வந்து குடுக்குறாங்க. அடுத்து வந்து இந்த ஆன்மாக்கள் வந்து அவங்களோட விரிவாக்கப்பட்ட கான்ஷியஸ், அதாவது அவங்களோட விரிவாக்கப்பட்ட நனவிலிருந்து ஞானத்த வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ரெக்கவரி ஏரியாவோட முதன்மை காரணமா வந்து இருக்குது. அடுத்து வந்து கார்டன் செட்டப். இப்போ ஒரு லேடி வந்து ரொம்ப ஃபெயிலியர் மட்டுமே அவங்க லைஃப்ல வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்கள தன்னைத்தானே வந்து ஃபெயிலியரா நெனச்சிருக்காங்க. அவங்க ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள போன பிறகு அவங்களுக்கு வந்து கார்டன் செட்டப்ல வந்து அவங்களோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் வந்து இருக்கு. அதுல வந்து அவங்க வந்து பழம், செடி, கொடிகள் எல்லாம் இருக்குது. அதுதான் வந்து அவங்க சாப்பிடவும் செய்றாங்க. சுத்தி வந்து பூக்கள் எல்லாமே நெறஞ்சிருக்கு. அந்த குளத்துல எல்லாம் வாத்துக்கள் எல்லாம் நீந்திட்டு இருக்கு. இந்த மாரி தான் அவங்க செட்டப்பும் இருந்திருக்கு. இது எப்படி அப்டின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் வந்து அவங்களோட பிசிக்கல் வேர்ல்ட்ல இருக்கும்போது, அவங்களோட சென்ஸ வந்து யூஸ் பண்றாங்க. இந்த லேடியோட சென்ஸ யூஸ் பண்ணி, ஒரு சவுண்ட் மூலியமா அவங்களுக்கு வந்து ஹீலிங் பண்றாங்க. அதே மாரி இந்த சவுண்ட் குடுத்த பிறகு ஒரு ஸ்பாட்லைட் வந்து வரும். அந்த ஸ்பாட்லைட் வந்த பிறகு, இந்த சோலுக்கு பின்னாடி ஒரு கிரீன் கலர் லைட் வந்து சர்க்குலர் ஃபார்ம்ல வந்து ஃபார்ம் ஆகும். இது எதனால அப்டின்னா, இந்த கிரீன் லைட் வந்து அவங்களோட எனர்ஜி அளவு வந்து எந்த அளவு பாதிச்சிருக்கு, எந்த அளவுக்கு வந்து அவங்க எனர்ஜி இழந்திருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாரி சரி பண்ணணும் எனர்ஜி அப்படிங்கிறது தான் இந்த கிரீன் லைட். அடுத்து என்ன லைட் வரும்னா, கோல்டு லைட் வரும். அந்த கோல்டு லைட் வந்து இந்த எனர்ஜிய ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு வந்து அனுப்புவாங்க. அடுத்து வந்து ப்ளூ லைட் வந்து அவேர்னஸ வந்து கிரியேட் பண்றதுக்கு. அடுத்து லாஸ்ட்டா வந்து பிங்க் லைட். இந்த ஸ்பாட் லைட்லாம் அப்பியர் ஆன பிறகு பிங்க் லைட் வரும். அந்த பிங்க் லைட் வந்த பிறகு அந்த ஆன்மா வந்து ரொம்ப அன்பாவும், ஒரு இனிமையாவும் ஃபீல் பண்றதுக்கு இந்த பிங்க் லைட் வந்து குடுப்பாங்க. அடுத்து வந்து ரொம்ப தனிமைப்படுத்த ஆன்மாக்கள் வந்து இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து ஒரு ஏரியாக்கு கூட்டிட்டு போவாங்க. அதாவது ரொம்ப டேமேஜ் ஆன சோல்ஸ். அவங்கள ஏன் இந்த ஏரியாக்கு கூட்டிட்டு போறாங்கன்னா, இப்ப வந்து ஒரு ஆன்மா வந்து கன்டினியூயஸ் சீரிஸ் ஆஃப் லைஃப் வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது, அவங்களோட அ எனர்ஜி வந்து முழுமையா மாசடைஞ்சிருது. பல ஆன்மாக்கள் வந்து உடல் மூலியமா அத ஓவர் பண்ணி வந்துர்றாங்க. இந்த 2 ஆன்மாக்களையுமே வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஏரியாக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க தீவிர சிகிச்சை வந்து அளிக்கிறாங்க. மத்த ஆன்மாவ கம்பேர் பண்றது காட்டிலும், இவங்களுக்கு வந்து ரொம்ப தீவிர சிகிச்சை வந்து நடைபெறுது.
ஏன்னா, இந்த ஆன்மாக்கள் வந்து பல ஃபார்ம்ஸ்ல வந்து மாசடைஞ்சதுனால, அவங்க அடுத்த அவதாரம் எடுக்கிற முன்னாடி, அவங்களுக்கேத்த எனர்ஜிய வந்து குடுக்குறாங்க. அடுத்து, இப்ப நம்மளோட எண்ணமாகட்டும், நம்மளோட செயலாகட்டும், நம்மளோட ஆட்டிட்யூட், நம்மளோட மூட் இது எல்லாமே வந்து நம்மளோட பாடியோட கெமிக்கல்ஸ் தான் ஒரு மீடியேட்டரா இருந்து செயல்படுது. இப்போ அதுதான் வந்து நம்ம பிரெயின் மூலியமா ஒரு அச்சுறுத்தல்கள் மூலியமா அந்த டேஞ்சர் சிக்னல்ஸ் மூலியமா வெளிப்படுத்துது. இது எப்படின்னா, இது வந்து ஆன்மாட்டருந்து வர்றது கிடையாது. இப்ப சண்டை போடுறோம், எல்லாம் பண்றோம். எதுவுமே வந்து ஆன்மா பண்றது இல்ல. நம்ம பிரெயின் தான் இந்த மாரி சிக்னல்ஸ் அனுப்பி, இந்த மாரி டேஞ்சர் சிக்னல்ஸ்லாம் வெளிப்படுத்துது. ஆனா, ஆன்மாக்கு வந்து பயாலஜிக்கலாவும், எமோஷனல் ரியாக்ஷன்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ற கிரேட் கெப்பாசிட்டி வந்து இந்த ஆன்மாக்கு வந்து இருக்கு. ஒருவேள நம்ம பிரெயின் வந்து செயல் இழந்தது அப்படின்னா, இந்த ஆன்மாக்கு வந்து ஒழுங்குபடுத்துறது ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். அதே மாரி, இப்ப வந்து நம்ம பாஸ்ட் லைஃப்ல ஏதாச்சும் ஒரு மோசமான நிலை ஏற்பட்டிருந்தது அப்டின்னா, மறுபடியும் அது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறோம். அடுத்து வந்து ஒரு ஹோல்டிங் ஏரியான்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். இந்த ஹோல்டிங் ஏரியால வந்து இந்த ஆன்மாக்கள் வந்து ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் கூட அந்த குரூப்பா பிரியறதுக்கு முன்னாடி போவாங்க. அங்க வந்து இந்த எப்படி இருக்கும்னா, அவங்களோட வீடு வந்து ஹைவ் மாரி, அதாவது தேனீக்கூடு மாரி இருக்கும். ஒவ்வொரு ஆன்மாக்களும் தனிப்பட்ட முறையில வந்து இந்த ரெக்கவரி வந்து நடக்கும். இந்த ஹீலிங்கும் நடக்கும். அப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல இப்ப ஆப்பரேஷன் நடக்கிற முன்னாடி நம்மளுக்கு எவ்ளோ டெஸ்ட் பண்றாங்க. பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, பிபி செக் பண்ணுவாங்க. அந்த ஆப்பரேஷன் தியேட்டர ரெடி பண்ணுவாங்க. அதே மாரி தான் இங்கேயும் வந்து ஹோல்டிங் ஏரியால வந்து எல்லாமே செட் பண்ணி வைப்பாங்க. இதுக்கு ஒரு கைடு வந்து தனியா வந்து அசைன் பண்றாங்க. எல்லா கைட்ஸும் ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கைட்ஸ் வந்து அசைன் பண்றாங்க. இந்த கைட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆன்மாவோட எனர்ஜிய வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. இது 3 ப்ரொசீஜரா நடக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எங்கெங்க இடத்துல வந்து எனர்ஜி பிளாக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. அந்த எனர்ஜி பிளாக்ஸ வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. செகண்ட் என்ன பண்றாங்கன்னா, அந்த வெற்றிடம் இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல வந்து பியூர் லைட் ஃபார்ம்ல வந்து உள்ள வந்து செலுத்துவாங்க. 3வதா வந்து மறுபடியும் அந்த மேல் அடுக்கு மாரி குடுத்து அந்த லைட் எனர்ஜிய வந்து ஃபுல் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியா வந்து அந்த சோல வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றாங்க. அதுக்கடுத்து இந்த ஸ்டோல் வந்து எல்லா ஹீலிங் நடந்த பிறகு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு முடியிற அந்த தருணத்துல வந்து ஒரு வைப்ரேஷனல் சவுண்ட் வந்து கேட்குமாம். இந்த ஹீலிங் நடக்கும்போது. அந்த வைப்ரேஷன் சவுண்டுக்கு அப்புறம் மியூசிக் வரும், லைட் வரும். அதுக்கடுத்து வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த சோல வந்து அடுத்த இன்கார்னேஷன்க்கு அதாவது அடுத்த அவதாரத்துக்கு வந்து அனுப்புறாங்க. அதே மாரி இப்ப டிஸ்டர்ப்டு சோல்ஸ்லாம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு திரும்புறாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன மாரி நடைபெறுது சிகிச்சை அப்டின்னா, இந்த நெகட்டிவ் சோல்ஸ் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு திரும்புன பிறகு, ஃபுல் நெகட்டிவ் சோல்ஸ் ஃபுல்லா ஒரு இடத்துல வந்து குமிஞ்சிருப்பாங்க. அது வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அது ரொம்ப ஒரு இருட்டான இடமா வந்து இருக்கும். அதே மாரி அந்த போகவே வந்து அங்க பயப்படுவாங்க. ஏன்னா, அங்க தான் வந்து அந்த எனர்ஜி மாற்றங்கள் வந்து ஏற்படுது. அதனால யாராலும் போக முடியாது. இதே இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கிற சோல்ஸ் இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப பிரைட் லைட்டா, ரொம்ப ஒரு ஒளிமயமா வந்து இருக்கும். அவங்க பண்ண நன்மைகளால. இந்த நெகட்டிவ் எனர்ஜி எதனால அப்டின்னா, இது தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு கடல்ல வந்து இருட்டுல நம்ம கடல்ல பார்த்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி அம்சத்துல தான் வந்து இருக்கும். அது ஃபுல் இருட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு டார்க் கிரீன் கலர் கலந்த மாரி அந்த இடம் வந்து இருக்குமாம். இது எதனாலன்னா, அந்த ஹீலர்ஸோட மொத்த எனர்ஜியும் கம்பைன் பண்ணி ஒரு அம்சமா இருக்கிறதுனால தான். இந்த ரொம்ப நெகட்டிவா இருக்கிற சோல்ஸ வந்து யாருமே விடுவிக்கப்படுறதே இல்ல. எப்ப வந்து இந்த சோல்ஸ் வந்து அவங்க மத்தவங்களுக்கு பண்ண தவற வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ, அப்பதான் வந்து விடுவிக்கப்படுறாங்க. அவங்க மொத்த நெகட்டிவ் எனர்ஜி எப்ப பாசிட்டிவ் எனர்ஜியா மாறுதோ, அப்பதான் அவங்க விடுவிக்கவே படுறாங்க. இந்த மாரி ப்ராசஸ் எல்லாம் வந்து நடக்குது. இதுதான் ஃபிரெண்ட்ஸ் இந்த சோல் எனர்ஜி பத்தினது. நம்ம இன்னும் இத பத்தின தகவல் வந்து நெக்ஸ்ட் செஷன் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மாஸ்டர்ஸ். மேலும் எனக்கு வாய்ப்பளித்தவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மாஸ்டர்ஸ்.